வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் நாள்தோறும் மகாபரிவா வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1949 வருடம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த 2 ஆண்டிலே நம்முடைய மகாபரிவா தஞ்சாவூர் அருகே திருவிடைமருதூர் என்கிற இடத்திலே அவர் அங்கே முகாமிட்டிருக்கிறார். அந்த ஊரிலே முகாமிட்டிருக்கிற பொழுது அன்றைக்கு தினந்தோறும் ஒரு வயதான அம்மையார் அந்த ஊரிலே வந்த பெரியவா தங்கியிருந்த அந்த முகாமிலே வந்து ஏதோ பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். பெரியவா உடனே ராமூர்த்தி என்பவரை அழைத்து அந்த அம்மா என்ன பாடிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்கிற பொழுது அந்த அம்மாவிடத்து அம்மா சொல்கிறார், திருப்பாவை திருவம்பாவை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே, உனக்கு திருப்பாவை திருவம்பாவை தெரியுமா என்று ராமூர்த்தி இடத்திலே கேட்கிறார். உடனே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அப்பொழுது உடனே மகாபரிவா அவர்கள் தேவராஜ பாகவதர் என்பவரிடத்திலே போய் திருப்பாவை திருவம்பாவையை சொன்னால் எல்லோரும் அதை சொல்வார்களா, அது எல்லோருக்கும் தெரியுமா என்று கேட்கிறார். உடனே தேவராஜ பாகவதர் அதெல்லாம் எல்லோரும் சொல்ல மாட்டார்கள், அது அப்படியெல்லாம் முடியாது என்கிற தகவலை சொன்ன உடனே அப்பொழுதுதான் பெரியவா உடனே திருப்பாவை திருவம்பாவை எவ்வளோ அற்புதமான பக்தி இலக்கியம், இதை தெரியாது என்று சொல்கிறார்களே, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தினந்தோறும் படிக்க வேண்டியதை இப்படி சொல்கிறார்களே நினைத்து கொண்டு உடனடியாக திருப்பாவை திருவம்பாவை மாநாட்டினை ஏற்பாடு செய்கிறார். தினந்தோறும் திருப்பாவை திருவம்பாவை மாநாட்டிலே நம்முடைய ராமூர்த்தியையும் மற்றவரையும் யானை மேலே அமர்த்தி உட்கார வைத்து விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த அக்ரஹாரம் முழுவதும் தெரு முழுவதும் திருப்பாவை திருவம்பாவையை தொடர்ச்சியாக எல்லோரையும் படிக்க வைக்கிறார். அன்றிலிருந்து தான் திருப்பாவை திருவம்பாவை ஒரு மிகப்பெரிய எல்லோரும் சொல்லக்கூடிய வேத மந்திரமாக திருப்பாவை திருவம்பாவையை இந்த உலகத்திற்கு எல்லோரும் சொல்ல வேண்டும் என்கிற மேன்மையை உணர்த்திய மகானாக மகாபரிவா அவர்கள் அன்றைக்கு எல்லோரிடத்திலும் அதை சொல்கிறார். அதற்கு பிறகுதான் கிராமம் கிராமமாக பல்வேறு இடங்களிலே தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க பள்ளி குழந்தைகளுக்கு திருப்பாவை திருவம்பாவை போட்டியை எல்லா மடத்தின் சார்பாக நடத்த சொல்லி குழந்தைகளுக்கு பரிசனை கொடுக்க சொல்லி அன்றைக்கு அந்த அற்புதமான ஏற்பாட்டினை மகாபரிவா அவர்கள் செய்கிறார்கள். பிறகு தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை கமிஷனராக உத்தண்டராமன் என்பவரை அழைத்து ஒவ்வொரு கோவில்களிலும் தமிழ்நாட்டிலே திருப்பாவை திருவம்பாவையை சொல்கிற செய்தியை நீங்கள் அந்த மந்திரத்தை ஒலிக்கக்கூடியவையெல்லாம் ஒவ்வொரு கோவில்களிலும் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு வாய்மொழி உத்தரவாக எல்லா கோவில்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு உத்தண்டராமன் அவர்கள் அறநிலையத்துறை கமிஷனர் அந்த எல்லா கோவில்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி ஒரு அற்புதமான திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் முழுக்க மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் அதை சொல்ல வேண்டும் என்கிற உத்தரவை போடுகிறார். அதற்கு பிறகுதான் நிறைய திருப்பாவை திருவம்பாவை எல்லா இடங்களிலும் திருப்பாவையை திருவம்பாவை சொல்லுகிற அந்த புனிதமான பணியை மகாபரிவா அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்ததுதான் இன்றைக்கும் மார்கழி மாதம் மட்டுமல்ல மற்ற மாதங்களிலும் எல்லோரும் வீடுகளிலும் கோவில்களிலும் திருப்பாவையையும் திருவம்பாவையும் சொல்லி நிறைய கோவில்களிலே திருப்பாவை விளக்க உரை திருவம்பாவை விளக்க உரை என்று நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் காலை நேரம் 4:30 மணிக்கெல்லாம் ஊர்வலமாக சென்று திருப்பாவை திருவம்பாவையை சொல்லச் செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் மகாபெரியவா என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. எப்பொழுதுமே பெரியவா நம்முடைய தர்மம் காக்கப்பட வேண்டும், சனாதன தர்மம் காக்கப்பட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய யுக்தியோடு
பல்வேறு செய்திகளை, பல்வேறு உபதேசங்களை இந்த உலகத்திற்கு வழங்கினார். அந்த உபதேசங்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வளம் பெறும் என்பது உண்மை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.